வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 19 அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஹாஃபிசா மற்றும் மான்ஜாஸ் இந்த மாநிலத்தின் நடனம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். போலகாத் மற்றும் உம்மதாத் இந்த மாநிலத்தின் நடனம் கர்நாடகா. எந்த மாநிலத்தின் நடனம் காஃபா மற்றும் போகாடா மகாராஷ்டிரா. எந்த மாநிலத்தின் நடனம் சவாரி மற்றும் ராணப்பா ஒடிசா. பாரத ரத்னா விருது அபுல் கலாம் ஆசாத், ஜிஆர்டி டாடா, சத்யஜித் ரே 1992 வாங்கியிருக்காங்க. நாம்தேவ் மகாபுருஷ சம்பிரதாய நிறுவியிருக்காங்க. துணை ஜனாதிபதி பதவி, ஜனாதிபதியின் பதவி நீக்கம் முன்னுரை அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கா நாட்டுல இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 74 வரைக்கும் காட்கில் ஃபார்முலா பேஸ் பண்ணி நடந்துச்சு. பகுதி 14 நம்ம இந்திய அரசியலமைப்பு யூனியன் மற்றும் மாநிலங்களின் கீழ் சேவைகளை சொல்லியிருக்காங்க. தானா பகத் இயக்கம் 1914 இருந்து 20 வரைக்கும் சோட்டா நாக்பூர் பகுதியில ஜாத்ரா பகத் தலைமையில ஓரன் பழங்குடியினரால நடந்துச்சு. மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய பண்டிகை நாக பஞ்சமி, காளிதாஸ் பண்டிகை, ஷுக்கு உட்சவ். பிஎம் மத்ஸ்ய சம்பத் யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதி அமைச்சகம் 2019. ஜல் ஜீவன் மிஷன் மற்றும் அதுல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. பிஎம் குசும் திட்டம் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகம் 2019. பிரதமர் ஷரம் யோகி மந்தன் யோஜனா தொழிலாளர் அமைச்சகம் 2019. இந்தியாவின் முதல் விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு பயிற்சி மையம் எங்கு நிறுவப்பட்டது? உத்தரப்பிரதேசம். உலகின் முதல் நீருக்கடியில் நேர்காணலை எந்த நாட்டின் ஜனாதிபதி சுரங்கல் லிப்பிஸ் நடத்தினார்? பலாவ். எந்த நாடு அதன் மிகவும் சக்தி வாய்ந்த அணு ஏவுகணையான ஹவசாங் 20 வெளியிட்டது? வடகொரியா. எந்த நிறுவனத்துடன் EY இந்தியா AI திறன்கள் பாஸ்போர்ட் என்ற இலவச ஆன்லைன் AI பயிற்சி திட்டத்தை தொடங்கியது? மைக்ரோசாஃப்ட். இந்திய விண்வெளி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் கேலக்ஸை அறிவித்த பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளின் பெயர் என்ன? மிஷன் திருஷ்டி. சிவம் சுபம் ஒரு தம்பதியின் வாழ்க்கை வரலாறு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஹரிநாராயணன். மலையாளத்தில் எழுதியிருப்பாங்க. இது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது பரமேஸ்வரன். அமிஷ் திருப்பதி, சோலா புலிகள், சோம்நாத்தின் அவெஞ்சர்ஸ் எழுதியிருக்காங்க. KGS தில்லன், ஆபரேஷன் சிந்தூர். கிறிஸ்டியன் டேவன்போர்ட், ராக்கெட் கனவுகள். DY சந்திரசூட், அரசியலமைப்பு ஏன் முக்கியமானது? TN குஷ்பு, மகாத்மா காந்தி மற்றும் சுற்றுச்சூழல். ரவி கே மிஸ்ரா, மக்கள் தொகை பிரதிநிதித்துவம், எல்லை நிர்ணயம். சமூக பாதுகாப்பில் சிறந்த சாதனைக்காக 2025 ஆண்டுக்கான சர்வதேச சமூக பாதுகாப்பு சங்க விருதை பெற்ற நாடு எது? இந்தியா. போஷன் டிராக்கர் PM பொது நிர்வாகத்துல சிறந்து விளங்கியதற்காக பிரதமரின் விருது. நைட்ரோ கேபிட்டல் ப்ளூ பிளானட் பரிசு. ஆசியம் பிரேம்ஜி அறக்கட்டளை ஐகானிக் சேஞ்ச் மேக்கர் விருது. DRDO பிசினஸ் லைன் சேஞ்ச் மேக்கர் விருது. இந்தியாவின் முதல் குறைக்கடத்தி கண்டுபிடிப்பு அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஹைதராபாத். இந்தியாவின் முதல் வனவியல் பல்கலைக்கழகம் தெலுங்கானா மாநிலம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உலகின் முதல் 3D அச்செடுக்கப்பட்ட கோயில் முருகுப்படியில அமைஞ்சிருக்கு தெலுங்கானா. 900 ஆண்டுகள் பழமையான சாளுக்கிய கல்வெட்டு கங்காபுரத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. SC துணை வகைப்பாட்டை செயல்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் தெலுங்கானா. ஆந்திராவில் AI தரவு மையத்தை உருவாக்க $15 பில்லியன் முதலீடு செய்வதாக அறிவித்த நிறுவனம் இது? கூகுள். இது கூட அதானி கோனக்ஸ் அப்படிங்கிற நிறுவனமும் கூட்டு சேர்ந்திருக்காங்க. மனித ஆப்பிரிக்க ட்ரைபோனோசோமியாஸை ஒழித்ததா WHO கென்யா நாட்டுக்கு சான்று அளிச்சிருக்காங்க. கிளாமிடியாவில் இருந்து கோலாக்களை பாதுகாக்க உலகின் முதல் தடுப்பூசி அங்கீகரித்த நாடு ஆஸ்திரேலியா. இந்தியாவில் இருந்து புத்தரின் புனித நினைவு சின்னங்கள் அக்டோபர் 18 to 18 வரை ரஷ்ய நாட்டை சேர்ந்த கல்மியா குடியரசுல காட்சிப்படுத்தப்படும். இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சி ஆஸ்ட்ராகிந்த் 2025 நடத்தியது? இந்தியாவும் ஆஸ்திரேலியா நாடும் சேர்ந்து ஆஸ்திரேலியால பெர்த் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடத்தியிருக்காங்க. இது 4வது பதிப்பு. இந்தியா நாட்டுல இருந்து கோர்கா ரைபிள்ஸ் பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்காங்க. யூத் அபியாஸ் கூட்டுப்பயிற்சி இந்திய நாட்டுக்கும் அமெரிக்க நாட்டுக்கும் அலாஸ்கால நடந்த கூட்டுப்பயிற்சி. ஃப்ரீடம் எட்ஜ் ஜுஜு தீவில தென்கொரியா, அமெரிக்கா, ஜப்பான் நாட்டுக்கும் நடந்த கூட்டுப்பயிற்சி. கொங்கன் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இந்தியாவின் மேற்கு கடற்கரை நடந்த கூட்டுப்பயிற்சி. சமீபத்தில் எந்த பழங்குடியினர் 72% கல்வியறிவு விகிதத்தை அடைந்துள்ளனர்? சித்தி பழங்குடியினர். சித்தி பழங்குடியினரோட முக்கியமான நடனம் தமல் மற்றும்
ராஸ்டா. IREDA இந்தியாவுடைய 17வது நவரத்ன நிறுவனம். HAL இந்தியாவின் 14வது நவரத்ன நிறுவனம். காசிரங்கா தேசிய பூங்கால நடத்தப்பட்ட இந்தியாவின் முதல் புல்வெளி பறவை கணக்கெடுப்புல 43 பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒலி வாகன எச்சரிக்கை அமைப்பு அக்டோபர் 1, 2027 இருந்து கட்டாயப்படுத்தியிருக்காங்க.